வணக்கம் மக்களே. சாம்சங் பார்த்தீங்கன்னா A52 A72 ரெண்டு ஃபோன்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் A52 பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோனாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் A52வோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ப்ரைஸ் என்ன, அந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் ஒர்த்தா என்னன்ட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த A52வில் பார்த்தீங்கன்னா 4G வேரியன்ட் 5G வேரியன்ட் ரெண்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலேயுமே ஒரு சில டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் சிமிலாரிட்டிஸாக தான் கொடுத்துருக்காங்க. அதில் டிஸ்பிளேல வரப்போ ரெண்டு வேரியண்ட்லையுமே 6.5 இன்ச்சுக்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் வர்றப்ப 1080p ஃபுல் HD ப்ளஸில் தான் கொடுத்துருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 4G வேரியண்ட்டில் 90 ஹெர்ட்ஸும் 5G வேரியண்ட்டில் ஃபாஸ்ட்டான 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. பட் ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். பிரைட்னஸ் லெவல்னு வர்றப்ப 800 நெட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டோர்லேயும் சரி அவுட்டோர்லேயும் சரி சன்லைட்டில் யூஸ் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ப்ரொடக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் 5 ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக். சாம்சங் டேர்மில் சொல்லணும்னா அது ஒரு கிளாஸ்டிக் அப்படி தான் சொல்லணும். பர்ஃபார்மன்ஸ்னு வர்றப்போ 4G வேரியண்ட்டில் ஸ்னாப்ட்ராகனோட 720G கொடுத்துருக்காங்க. இதே 5G வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 750G கொடுத்துருக்காங்க. ரெண்டு ப்ராசஸருமே 8 nm பில்ட் பண்ண ப்ராசஸர் தான். ஆனால் 720Gயை விட 750G கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்கும். ரெண்டு ப்ராசஸருமே ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸர் தான். அப்பர் மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ்க்கு இந்த ப்ராசஸர் ஓகேன்னு சொல்லலாம். சாஃப்ட்வேர் வரப்ப Android 11 மேலே பில்ட் பண்ண One UI 3.1 கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் சாம்சங் பார்த்தீங்கன்னா இப்போ 3 வருஷத்துக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் கண்டிப்பாக கொடுக்கணும்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது Android 12 Android 13 கண்டிப்பாக இந்த ஃபோன்ஸ்க்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். கேமராஸில் நான் ரெண்டு ஃபோன்ஸுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். பட் ரொம்பவே நல்ல விஷயம். ரெண்டு ஃபோன்ஸ்லேயும் கேமராஸில் எந்த ஒரு குறையுமே இல்லை. சேம் கேமராஸ் தான் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் சென்சார் f1.8 அபர்ச்சர் சைஸில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங்கோட நல்ல வைடான சென்சார் தான். இதில் ஃபஸ்ட் டைமாக ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. அது A சீரீஸில் ஃபஸ்ட் டைமாக OIS வந்திருக்கு. இந்த OIS இருக்கிறனால என்ன யூஸ்னா, நீங்கள் வீடியோ ஏதாவது ஷூட் பண்ணுறப்ப ஹேண்ட்ஹெல்டாக ஷூட் பண்ணும்போது ஷேக் இல்லாமல் எடுக்கிறதுக்கு இந்த OIS ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லோ லைட்லேயும் ஃபோட்டோஸ் இன்னுமே நல்ல டீட்டெயிலோட கொஞ்சம் வெளிச்சமாக வர்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயின் கேமராலேருந்து வர ஃபோட்டேஜ் ரொம்பவே சூப்பராக எதிர்பார்க்கலாம். அடுத்து 12 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைட், 5 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ கேமரா, 5 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. செல்ஃபின்னு வரப்போ 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. வீடியோ கெப்பாசிட்டி பேக்கில் 4K 30 வரைக்கும் எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட்லேயுமே சர்ப்ரைஸாக 4K 30 FPS வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சூப்பர். பேட்டரி கெப்பாசிட்டி வரப்போ 4500 mAh கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அந்த சார்ஜ் பாக்ஸில் கொடுத்துட்றாங்க. இப்போ கொஞ்ச நாளாக சாம்சங் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 6000 mAh 7000 mAh பேட்டரி போயிட்டுருக்கு. ஸோ இது 4500 mAh மாடரேட் யூசேஜுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வரைக்கும் தாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா 4500 mAh பேட்டரி தான். பேக்குமே பிளாஸ்டிக்காக இருக்கனால வெயிட் பார்த்தீங்கன்னா 190 கிராம் தான் இருக்குது. திக்னஸ்மே 8.4 mm இருக்குது. ஃபோன் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துறதுனால நல்லா கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்லீக்காக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும்னு சொல்லலாம். சரி, வேறு என்னென்னலாம் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா IP67 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணியிலே இந்த ஃபோன் போட்டு எடுத்தாலும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. பட் ஞாபகம் இருக்கட்டும், தண்ணியில் போட்டு இந்த ஃபோனுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா வாரண்டியில் கிளைம் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான். ஸோ 2 சிம் போட்டுக்கலாம், இல்லை ஒரு சிம் ஒரு SD கார்டு போட்டுக்க முடியும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோன் ரொம்பவே சூப்பராக இருக்க மாதிரி தோணுதில்ல. ஒரு அப்பர் மிட்ரேஞ்ச் ஃபோனில் நம்ம என்னெல்லாம் எதிர்பார்ப்போமோ எல்லாமே இந்த ஃபோன்ஸில் இருக்குது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோனாக இருக்குது. பட் நெகட்டிவாக எதுவுமே இல்லைன்னு நினைக்க வேணாம். ஒரு விஷயம் பெரிய நெகட்டிவாகவே இருக்குன்னு சொல்லலாம். அது என்னன்னா ப்ரைஸிங். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் லான்ச் பண்ணிக்கன்னு சொன்னேன்ல, 4G 5G. அந்த 4G வேரியண்ட்டோட 6GB 128GB ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 350 யூரோஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது இந்தியன் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணினா 30,000 ரூபா வரும். இதே 5G வேரியண்ட்டோட 6GB 128GB ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய்க்கு வரும். கண்டிப்பாக 30,000 ரூபாய்க்கு இதை விட பெட்டரான ஃபோன்ஸ் இந்தியாவில் இருக்குது. ஆண்ட்ராய்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஃபோன்ஸ் கூட இருக்குது. பட் நீங்கள் ஒரு சாம்சங் ஃபேன், அது மட்டும் இல்லாமல் நான் கேமிங்கில் அதிகமாக விளையாட மாட்டேன், எனக்கு நார்மலான பர்ஃபார்மன்ஸ் போதும்னு நினச்சிங்கன்னா சாம்சங் ஃபோன் தான் வேணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த ஃபோன்ஸ் உண்மையிலே ஒரு சூப்பரான டீலாக இருக்கும். மற்றபடி நான் அதிகமாக கேம் விளையாடுவேன் ப்ரோ, ஒரு நல்ல ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் போதும், சாம்சங் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஃபோன் இது கிடையாது. வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.